எப்படி இருப்பார் மாப்பிள்ளை? அதாவது சொன்னால் தப்படையக்கூடாது. இது வந்து அடுத்த படிநிலை. மாப்பிள்ளைங்கிறவர் கொஞ்சம் குண்டாக இருப்பாருங்க, சரிங்களா? என்னுடைய உருவத்தை நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் தெரியுது, சரிங்களா? வயிற்றுக்கு கீழே தெரில. நான் நேரம் என் வயிறு தொப்பை இருக்கும். என் வீட்டுக்கார வச்சுல தொப்பை வச்சுட்டு ஐயா அடிப்பாங்க. பொதுவாக குரு அப்படிங்கிற நாமம் வந்ததுனால தொப்பை வந்துடும், சரிங்களா? சாப்பிட்றோமோ சாப்பிடல, தொப்பை குறையாது. விநாயக பரம்பொருளுக்கு எப்படியா ஞான ஆற்றலும் காரணமாக அவருக்கு தொப்பை இருக்குது, அது போல், சரிங்களா? நான் பிள்ளையார் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், தொந்தியப்பா அடிப்பேன், அது போல். அதை ஒரு நண்பர் சொன்னாங்க, சார் அப்படி சொல்ல ஐயா சார் அது ஞானம் அப்படின்னாங்க. அது போல் மாப்பிள்ளை குண்டா இருப்பார், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சாமின்னு சுற்றுவார், இது ரெண்டாவது பாயிண்ட்டு. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து நண்பராக யாரை நினைக்கிறீங்களோ அவரே உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு வரணுங்கிற தன்மை. அப்படின்னா நண்பன் போல பாவிக்கின்ற பழகுகின்ற ஒரு அற்புதமான மனிதன், சரிங்களா? உங்களோட எண்ணங்களும் அவரோட எண்ண உடங்களும் ஒன்று போல போகிற மாதிரி இருக்கும். இது வந்து அடுத்த லைன், அதாவது A2 அப்படியே தொழில்முறை சொல்லும், சரிங்களா? இந்த தன்மையில் வரன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உங்களோட ஜாதத்தை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து யாரோ வரன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ ஒரு வரன் வந்துடும், சரிங்களா? நண்பர்கள் மூலமாக நண்பனாக பாவிக்கின்ற ஒரு நபரையே திருமணம் முடிக்கிற தன்மை. நம்ம வீட்டுக்கு ஏற்று வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக வருகின்ற வரன் அப்படின்னு தன்மையில் இருக்குது. சில நேரங்களில் மாப்பிள்ளையே நேராக வந்து உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பாஸ் என்ற பாஸ்கரன் அப்படிங்கிற படத்தில் கதாநாட அண்ணன் அவர் மனைவி அவரை நேரில் பார்த்து பேசுவார். திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் வச்சு அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அதுக்காக அந்த பாயிண்ட் வரேன். சில நேரம்